ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இட்லி பவுடர் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பேனில் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். பேனில் நம்ம எந்த ஒரு ஆயிலும் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உளுந்து வந்து நமக்கு நல்லா ஒரு வாசமும் வரும். அதே மாதிரி நமக்கு நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னத்துக்கு விட இப்போ நமக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஈரமே இல்லாத பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்புக்கு 1 கப் அளவு உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கடலைப்பருப்புமே கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதே பேனில் வரமிளகா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். கூடவே 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து வரமிளகா வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் வந்து 3 தான் சேர்த்துருக்கேன். இதுவுமே நல்லா உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வரமிளகா, வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. நம்ம வந்து மிக்சியில் போட்டு இது பண்ணும் போது ரொம்பவே வந்துட்டு நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கொரன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. நல்லா மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஈஸியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டே போகாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து இட்லிக்குன்னு கூட இல்லை, தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.